சரி. அடியன் ஒரு திருக்கண்ணபுரம் ஸ்ரீனிவாசன். ஒரு இப்போ ஒரு ஆத்மாக்கு நடக்கிற சுகம் துக்கம்லாம் வந்து அவ பண்ற புண்ணியம் பாவத்தினாலயா இல்ல எதனால நடக்கிறது? சுகம் துக்கம் நடக்கிறது புண்ணியமே பண்ணியிருந்தாலும் புண்ணிய பாபங்கள் வந்து முன் ஜென்மங்கள்ல பண்ணினதோ இல்லையோ, பல புண்ணிய பாபங்கள் சேர்ந்து ஒரு தேகம் உண்டாயிடும். அந்த தேகத்துக்குள்ள மாட்டினுட்டோம் அப்படின்னால் அந்த தேகத்தினுடைய அளவுபாடுகள் லிமிட்டேஷன்ஸ் என்ன உண்டோ அதுபடிதான் நம்மால இயங்க முடியும். அப்போ அந்த தேகம் வெளியில எல்லா இதுகளையும் எல்லாத்தோடையும் சம்பந்தப்படுறச்ச நமக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டா, பல வெளி காரணங்களால நமக்கு வந்து அந்த சுகதுக்கங்கள் ஏற்படுகின்றன. துக்கே துஷ்கர்மணாம் ஹானிகி சுகே சுகிருத சங்கயா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நம்ம வெளி காரணங்களால துக்கத்தை அனுபவிக்கிறோம். எத்தனையோ சேத்தனங்களாலும் அச்சேதனங்களாலும் துக்கத்தை அனுபவிக்கிறோம். அப்படி நாம அனுபவிக்கிறச்சு அந்த துக்கத்தினால, அந்த வெளிக்காரணங்களால நமக்கு ஏற்படுற துக்கங்களாலே நம்முடைய பாபங்கள்லாம் நிவிருத்தமாறுது. துக்கே துஷ்கர்மணாம் ஹானிகி, அது அழிஞ்சு போறது. அப்புறம் சுகே சுகிருத சங்கயா, சுகம் ஏற்பட்டால் நம்முடைய புண்ணியமானது அழிஞ்சு போறது. அது எப்படி போடுறதுன்னா, இந்த ஒரு கட்டை மாதிரி எதுன்னு கேட்டா புண்ணிய பாபம் அப்படின்றது ஒரு கட்டையா வச்சுப்போம். ஒரு நெருப்பு அது மேல கொழுந்துருது அப்படின்னா அந்த நெருப்பு என்ன பண்ணும், அந்த கட்டையை அழிச்சுட்டே வரும். அந்த இப்போ இந்த கட்டை அந்த நெருப்பை உண்டாக்கல, வெளியில காரணங்கள் இருக்கிறதுனால ஏதோ காரணங்கள். இப்ப வீடு வந்து கட்டைகள் மற்ற திரவியங்களால் ஆனது, மரங்கள்லாம் இருக்கு. ஏதோ மின்சாரம் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு இடத்துல தீ பிடிச்சிக்கிறது. அப்ப கட்டை எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த நன்னை எரிக்க ஆரம்பிச்சிடும். அப்ப வந்து இப்ப அந்த இந்த கட்டை போய் அந்த ஷார்ட் சர்க்கியூட் ஆகணும் அப்படின்னு இதே தானே பிரயத்தனம் பண்ணிட்டாருன்னா இது ஒண்ணும் பண்ணல. அது மாதிரி ஜீவாத்மா இப்ப அந்த அந்த ஜீவாத்மா கிட்ட இருக்கிற புண்ணிய பாபம்ன்றது அந்த கட்டை மாதிரி. அந்த புண்ணிய பாபம் பண்ணியாச்சு, அந்த பண்ணினதுக்கு தண்டனை அனுபவிக்கிறதுக்காக அந்த சரீரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த சரீரத்துல வரக்கூடியதெல்லாம் என்ன ஆறுது அப்படின்னு கேட்டா, சரீரத்துல வரக்கூடிய இப்ப புண்ணிய பாபம் நேரவே சுக துக்கங்களை உண்டாக்குறதா இருந்தால், இப்ப நம்ம பிரளயத்துல இருந்து சிருஷ்டிக்கு வரோம். அந்த சிருஷ்டியில வந்து ஒரு தேகம் முடிஞ்சு இன்னொரு தேகத்துக்கு போறோம். அப்போ வந்து ஆகாசத்துல போய் சாஸ்திரம் என்ன சொல்றது, அங்க இருந்து திரும்பி அவன் வரான். அந்த சொர்க்கத்திலிருந்து ஆகாசத்துக்கு வரான். ஆகாஷாத் வாயுர் பவதி, வாயுர் பூத்வா அப்ரம் பவதி, அப்ரம் பூத்வா மேகோ பவதி, மேகோ பூத்வா பிரவர்ஷதி, சைஹ விரீஹியவா திலமாஷா இது ஜாயந்தே அதோ வைக்கலு திருநுஷ்பிரபதரம் அப்படின்னு ஒரு வசனம் சாந்தோக்கிய உபனிஷத்துல. அப்படின்னா இங்க இது சொர்க்கத்துல போகங்களை அனுபவிச்சுட்டு தேவதைகளால தள்ளப்பட்டு ஆகாசத்துல வந்து விடறான். அங்க இருந்து பர்ஜன்ய தேவத்தை இருக்கிற அந்த மேகங்கள் இருக்கு. மேகம்ன்றது புகை கூட்டம். அது வந்து மழை பொழியாத அபாம் பிபர்த்தீதி அப்ரம் அப்படின்னா ஜலத்தை மட்டும் தரிச்சுட்டு இருக்கிற ஒரு புகை கூட்டத்துல விடறான். அதுக்கப்புறம் ஜலத்தை பொழியக்கூடிய புகை கூட்டத்துக்கு மாறுறான். அது மேகத்துல விடறான். மேகத்திலிருந்து கீழே விடறான். பிரவர்ஷத்தி பூமியில விழுந்த பிறகு இந்த ஸ்தாவரங்கள்ல போய் சேர்றான். விரீஹினா நெல், அப்புறம் யவம்னா கோதுமை, மற்ற திலம் எள்ளு, மாஷம்னா உளுந்து, எதுலையோ போய் சேர்றான். இங்க எங்கேயுமே இவனுக்கு சுகதுக்கமே கிடையாது. இங்கெல்லாம் புண்ணிய பாபங்கள் இருந்துட்டே இருக்கு. இப்ப இதுலெல்லாம் வந்து நாதி சிரேன அபிசேஷாத்துனார். எல்லா இடத்துலையும் ரொம்ப சிறகாலம் தங்க மாட்டான். ஏன்னா ஒன்னும் அங்க அனுபாவியமான புண்ணிய பாபங்கள் ஒன்னும் இல்லை. அத்தால இது நட்டார். அதனால அந்த தேகத்தோட இருந்து அனுபவிக்க வேண்டியது ஒண்ணும் இல்லை. இவன் வந்து அடுத்து மனுஷ தேகமா வரப்போறான் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் வந்து இங்க வச்ச ஒரு விசேஷம் சொல்லிருக்கு, அதோ வைக்கலு துர்நிஷ்பிரபதரம் அப்படின்னார். அந்த இடத்துல எழுதுறாரு வியாக்கியானத்துல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த விரீஹி யவம் திலம் மாஷமா இருக்கிறச்சு எத்தனை காலம் அப்படி இருப்பான் அப்படின்னா, இவன் வந்து ஒரு மலை உச்சியில ஒரு பாறாங்கல்ல விழுந்துட்டான் அப்படின்னால், இந்த இது முளைச்சு அந்த தானியம் அங்க விழுந்துன்னா அங்க மனுஷனா போக வேண்டியும் அங்க இருக்கான்னா 10,000 வருஷம் அப்படியே கிடக்குன்னா இருக்க வேண்டிதான். ஆனால் சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது.
இதிலிருந்து வெளியேறது ரொம்ப துர்லபம். அதனால்தான் ஒரு மனுஷ தேகம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அங்க இருந்தெல்லாம் வந்துடலாம், ஆனா இங்க இருந்து ஸ்தாவரத்திலிருந்து ஒரு மனுஷனா பிறவி எடுக்கிறதுன்றது ரொம்ப துர்லபம் அப்படின்றத வியாக்கியானத்துல பெருசா காட்டிருக்கா சாந்தோக்கிய உபனிஷத்து வியாக்கியானத்துல. அதனால என்ன ஆகுது, இப்போ இத்தனை காலம் இருக்கிறதுக்கு எந்த சுகதுக்க அனுபவமும் இல்லாமல் இருக்கு. இப்ப அதை போட்டு அந்த பதரெல்லாம் அடிச்சு அதுக்கு எவ்வளவோ ஹிம்சையை பண்ணி அதை ஒரு இடத்துல இருந்து ஒரு மணி எடுத்தான்னா அப்ப கூட இவனுக்கு எந்த துக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்ற காரணம் என்னன்னா, அந்த சரீரமா பிறக்கணுன்ற கர்மா அவன்கிட்ட இல்ல, அந்த சரீரமா இருக்கிறதுக்கான கர்மா வேற ஒரு ஜீவாத்மா கிட்ட இருக்கு. அவனுக்கு மட்டும்தான் அது ரொம்ப அடிச்சு அவனுக்கு தான் வலிக்கும், இவனுக்கு வலிக்காது. அதுக்கப்புறம் இவன் ஒரு யாரானு பிராப்த யோக்கியத்தை உடையவன் எவனுக்காவது போய் ஆகாரமா சேர்ந்தால் அதுக்கப்புறம் கர்ப்பத்துல போய் அங்கேயும் புருஷனுடைய வீரியமா இருக்கிற செய்யும், அங்கேயும் சுகதுக்கம் கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்திரீ கர்ப்பத்துல போற செய்யும் கிடையாது. அந்த கர்ப்பத்துல போய் ஒரு 2 மாசமா அது என்னமோ இது சொல்றா அந்த கணக்கு விஷ்ணு புராணத்துல சரியா அந்த இடத்த பார்க்கணும். அந்த இடத்துல அது இது உண்டான உடனே ஒவ்வொரு அவயவமா உண்டாகும். அந்த அவயவம் உண்டாரச்சு எந்த அம்சத்துல அந்த சைத்தன்யம் பிரசரிக்கிறதோ அப்போல இருந்தான் இவனுக்கு சுகதுக்கங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது. இப்ப இந்த எல்லா காலத்திலையும் கர்மா இருக்கு, ஆனா அது என்ன பண்ணல, கர்மாவே பலத்தை கொடுக்கறதா இருந்தா இத்தனை இடங்கள்ல உடனே அவனுக்கு சுகமும் துக்கமும் உண்டாயிட்டே இருக்கணும். அப்ப கர்மான்றது அதான் பிரம்மசூத்திரத்தில் தேகயோகாத்வா சோபி அப்படின்ற எத்வா சோபின்னா அத்தியந்த சங்கோச்சமும் கூட, அதே மாதிரி ஈஷத் விகாசமும் கூட அந்த இதனால தேக யோகத்தால வருது. கர்மா இருந்துட்டு இருக்கு, கர்மா அனாதி. அப்படி இருக்கிறச்சே தேக யோகத்தை அபேட்சிக்கிறது எதா இருந்தாலும். அதனால அப்ப தேகம்தான் பிரகிருதி சம்பந்தம் தான் சாட்சாத் காரணம் எந்த சுகமா இருந்தாலும் எந்த துக்கமா இருந்தாலும். அதனால நாம என்ன பண்ணப்படாது. இப்போ இதுக்கு நேர கர்மா உண்டாக்கலன்றத பல உதாரணங்கள்ல வேற நம்ம பார்க்கலாம். இப்ப அவதார புருஷர்கள் அவளை இங்க வர அவளுக்கெல்லாம் கர்மாவே கிடையாது, ஆனாலும் எத்தனையோ சுகதுக்கங்களை அவ அனுபவிக்கிறா. அவதரிச்சு பெருமாள் அது இன்னும் வியாக்கியாத்தா சொல்ற, எந்த மனுஷனுக்கும் ராட்சசன் பாரியை அபகரிச்சுட்டு போனான்றது இல்லை. அப்ப அதனால ஏற்பட்ட துக்கமானது எம்பெருமானுக்கு பொய்ன்னு சொன்னோம்னா, அபிநயம்னு சொன்னோம்னா அவதாரத்துல மெய்ப்பாடு இல்லை. அப்போ அவன் பண்ற ரட்சணம் அவதரிச்சு பண்ற ரட்சணம்ன்றது சத்தியம் இல்லைன்னு ஆயிடும். அதனால அவன் உண்மையாவே தெரிந்து எவ்வாறு நடந்தன எம்மி ராமாவோ அப்படின்னு ஆழ்வார்கள்லாம் மங்களாசாசனம் பண்ற அவன் காட்டுல நடந்ததெல்லாம். அப்ப காலில் கல்லும் முள்ளும் குத்திருக்குமே, அதில் நான் என் தலையை மடுத்து உனக்கு நான் உதவ பெத்திலேனேன்னெல்லாம் நம்ம ஆழ்வார் பல பாசுரங்கள்ல பல ஆழ்வார்களும் சொல்ற. அப்போ அவதார புருஷர்களுக்கும் சுகதுக்கங்கள் ஏற்படுறது. அப்ப அவளுக்கு கர்ம சம்பந்தமே கிடையாது. இப்ப இதுக்கு சுகதுக்கம்னு இருந்தாலே கர்மந்தான் காரணம் அப்படின்னு வச்சுட்டோம்னா போச்சு. அதனால வைகுந்தத்துல கூட ஆங்கார வாரமது கேட்டு அடலு விழும் பூங்கார் அரவணையான் பொன்மேனி யாங் காண வல்லமே அல்லமே மாமலரான் வருஷடையான் கடைசி பாதம் மறந்து கொடுத்து. அதனால மெய்மலரும் தாழ் தொழுவார்னு ஞாபகம். அதனால இப்படி சாமகானம் பண்றா நித்திய சூரிகள்லாம் அதை கேட்டு எம்பெருமானுக்கு என்ன வர்றதோன்னு விஷாக்னிய உமிழறாராம் திருவனந்தாழ்வான். அப்படின்னா அந்த இடத்துல கர்ம ஞான சங்கோச்சம், அதுக்கு காரணமான கர்மா இப்படி, அதனால அவருடைய இந்த அதிப்பிரவருத்தி இப்படின்றதுதான் எங்கேருந்து வர முடியும்? எல்லாம் மங்களாசாசன பரத்தையினால அப்படி உண்டாயிருக்கு. அதனால இந்த உலகத்திலையும் அந்த நித்தியசூரிகளை அவதரிச்சாலும் ஞான விபாக காரியமான அஜ்ஞானம் அடிக்கடைஞ்சு போரும் அப்படின்னு சொல்றார். அதனால அவ்வளவு பரிபாக்கம் பிரேமத்தினுடைய எல்லையில இப்படி இதுகள்லாம் உண்டாகும். அது உண்டாருச்சு அவளுக்கு ஏகப்பட்ட துக்கங்கள் உண்டாருது. அதனால சில இடங்கள்ல அவ பக்தியையே பாபம் சொல்றா, அந்த மாதிரி விவகாரங்கள் சொல்றா. அதனால என்ன ஆறுதுன்னு கேட்டா, ஜீவாத்மாவினுடைய சங்கல்ப கிருத்தமாகவும் இந்த லோகத்துல பிறந்த பிறகு நமக்கு பல சுகதுக்கங்கள் உண்டாருது. இன்னொரு விபச்சாரம் நேர கர்மா உண்டாக்கல அப்படின்னு கர்மா சாட்சாத் காரணம் இல்லைன்றதுக்கு எம்பெருமானார் மகதீர்காதிகரணம்ன்ற இடத்துல ஒரு விஷயம் சொல்ற. இப்ப பிரளய கர்மாதான் இதுலயே உண்டா. சாங்கியன் என்ன சொல்றான்னா, கர்மாதான் இல்ல, சாங்கியன் மட்டும் இல்ல, வைசேஷிகாலம் அப்படிதான், கர்மாவே எல்லாத்தையும் உண்டாக்குறது. அதனால சாங்கியன் அதை ஈஸ்வரனே வேண்டான்னுவான், இவன் நிமித்த காரணமாகட்டும் வேணும்னு சொல்லுவான். அப்ப இவர் எம்பெருமானார் ஒரு வார்த்தை கேட்கிறார், அந்த இருக்கிறத அந்த மாதிரி பண்றதா இருந்தா
அநேக ஜீவாத்மாக்களுக்கு அனந்த காலங்களில் அயுகபதனுஷ்டிதமான, அதாவது வெவ்வேறு காலங்களில் அனுஷ்டிக்கப்பட்ட அத்தனை கர்மங்களுக்கும் ஒரே காலத்துல ஏகரூபமான விபாகம்ன்றது எப்படி வரும்? ஏன்னா சிருஷ்டின்றது கர்மத்தால உண்டாறதா இருந்தால் ஜெகத்து, அப்ப யுகபத் சிருஷ்டி, யுகபத்னா ஒரே காலத்துல சிருஷ்டி உண்டாருது. அப்போ எல்லாருக்கும் ஒரே காலத்துல கர்மா எப்படி பரிபாகத்தை அடைய முடியும்? அது அனந்த கோடி ஜீவாத்மாக்கள் விஷயத்துல அதை காட்டு. அதனால யுகபத் சிருஷ்டின்றது ஈஸ்வரனுடைய கருணையினால உண்டாருது. அப்ப எல்லா கர்மத்தையும் தூக்கி தள்ளி வச்சுட்டு தான் என்ன பண்றான், இவனுக்கு இனிமே போறோம், பிரளயம் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இதுல ஒன்றான். இதையே தான் நம்ம லோக இப்ப எடுத்துட்டோம். எந்த ரெண்டு ஜீவாத்மாக்கள் ஒரு ஆபத்து அல்லது சம்பத்து, இப்ப அதிவிருஷ்டி வருது, இல்ல அனாவிருஷ்டி வருது, அல்லது விபத்து வருது, வேற எத்தனையோ இதுகள்ல லோகத்துல பலர் சேர்ந்து போற சமயத்துல ஆபத்தோ சம்பத்தோ வந்து சேர்றது. எல்லாருக்கும் ஒரே விதமான சுகமோ அல்லது துக்கமோ ஏற்படுறது. இங்கேயும் 10 பேர் போய் ஒரே மாதிரி மாட்டுண்டா அப்படின்னாலோ 10 பேர் மரணம் அடைந்தாலோ அப்போ வந்து அநேக காலத்துல அநேக ஜீவாத்மாக்கள் வெவ்வேறு விதமா பண்ணின கர்மங்களுக்கு ஒரே கர்மாவை பண்ணிட்டுவான்னு சொல்ல முடியாது. ஒரே விதமான பலம், மரணமோ அல்லது வேற ஏதான சம்பத்தோ எப்படி வர முடியும்? அதனால அனந்த கோடி ஜீவாத்மாக்களுக்கு சொல்ற அதே நியாயம் 10 பேரா 20 பேரா இருந்தாலும் அதே தான் இங்கேயும் வரும். அதனால என்னன்னா, கர்மங்கள் என்கிறவைகள் தேக சம்பந்தத்தை உண்டாக்குறது. அதைத்தான் சாஸ்திரம் சொல்றது. அதுக்கு அப்புறம் வச்சனமும் இப்படியே இருக்கு. நீ அனுபவிக்கிற துக்கத்தாலே உன்னுடைய கர்மா, அதாவது பாபம் கழியிறது. நீ அனுபவிக்கிற சுகத்தாலே உன்னுடைய புண்ணியம் கழியிறது. அதே மாதிரி விட்டு புராணத்துல ஒரு வச்சனம், சிந்தயந்தி ஜெகத்சூதிம் பரபிரம்மஸ்வரூபிடம் நிருச்வாசதையா முக்திம் கதான்யா கோபகன்யகா தச்சித்த விமலாஹ்லாத பிரக்ஷீண அசேஷ புண்ணியகா தது அப்பிராப்தி மகாதுக்க விலீன அசேஷ பாதகா அப்படின்னு விஷ்ணு புராண வச்சனம். அப்படின்னா பரபிரம்மஸ்வரூபியான பரமாத்மா ஜெகத்துக்கு காரணமானவனை சிந்தயந்தி என்கிறவள் ஒரு இடைப்பெண். அவள் என்ன பண்றா, எம்பெருமானுடைய குடலோசை கேட்ட உடனே அத்தனை பேரும் அந்த குடலோசையை கேட்டு ஓடி போயிட்டா. கண்ணனுடைய குடலோசை கேட்டு இவள் வந்து இதுன்னுட்டே இருக்கா, அது தயங்கிட்டு இருக்கா. காரணம் என்னன்னா, இவள் வாசல்ல வந்து இவள் கிளம்பணும் போனா அந்த பர்த்தா வந்து உட்கார்ந்துருக்கார் திண்ணையில. இப்ப அவருக்கு உபச்சாரம் பண்ணணும், அவரை தாண்டி போக முடியாது. அந்த குரு தரிசனத்தாலே ரேடின்றது உள்ளும் இல்ல வாசலும் இல்ல, நடுவில் இருக்கிற ஒரு இடம். அப்படியே நினைச்சுட்டு இருக்கா. இப்போ எம்பெருமானுடைய குடல் அப்படியே கேட்டுட்டே இருக்கா. அந்த கான சுகத்துல அவளுக்கு இருந்த மகத்தான பக்தியினால அந்த இதுவரையிலும் அனுபவிச்சே இல்லாத ஒரு ஆனந்தத்தை அந்த குழலோசையினால அனுபவிச்சா. அப்ப அவ்வளவு அனுபவிச்சாலும் இல்லையோ, அவ்வளவு சுகத்தை அனுபவிச்சதுனால புண்ணியங்கள் எல்லாம் அழிஞ்சு போடுது. ஆனா தது அப்பிராப்தி மகா துக்கம், எம்பெருமான அடைய முடியல அப்படின்ற மகத்தான துக்கத்தால அவள் என்ன ஆனா அப்படின்னா பெரிய துக்கத்தை அனுபவிச்சா. அவ்வளவு துக்கத்தை அனுபவிச்சதுனால அதுவரை இருந்த பாபங்கள் எல்லாம் போயிடுது. இப்ப என்ன வந்ததுன்னு கேட்டா, இவளுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஏற்படல. இவளுக்கு இருந்த பக்தியினுடைய அதிசயத்தினால இந்த சுகமும் இந்த துக்கமும் ஏற்பட்டது. பாபத்தினால இந்த சுகமும் இந்த இல்ல, இப்ப பாபம் புண்ணியங்களால இந்த சுகமும் இந்த துக்கமும் வரதே இல்லை. ஏன்னா அப்படி ஒண்ணு சாஸ்திரம் சொல்லவும் இல்லை. அதனால அவளுக்கு ஏற்பட்ட அவ்வளவு பக்தின்ற பரம பக்தி இந்த குடலோசையை இப்ப இடையர்களுக்கெல்லாம் இந்த குடலோசை அவளுக்கு காதுல விழுந்துட்டு இருந்தது, அவள் பர்த்தாக்கே விழுந்துட்டு இருந்தது. இவ்வளவு சுகத்தை உண்டாக்கித்தானே? உண்டாகவே இல்லை. அப்போ இவளுக்கு இருந்த பக்தி அந்த சுகத்தை உண்டாக்கிது, அதனால புண்ணியம் எல்லாம் கழிஞ்சது. அவளுக்கு இருந்த பக்தி அந்த துக்கத்தை உண்டாக்கிது, அவனை அடையலையன்ற துக்கத்தை உண்டாக்கிது, அதனால பாபங்கள்லாம் கழிஞ்சது. அப்போ இப்படி சுகதுக்கங்களாலே புண்ணிய பாபங்கள் கழியறதுன்றது தான் நமக்கு வச்சனங்கள்லாம் காட்டுறது. நாம என்ன மாத்தி நினைச்சுட்டு இருக்கோம், புண்ணியமும் பாபமும் தான் சுக துக்கத்தை உண்டாக்குறது நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஏற்படுற மற்ற வெளிக்காரணங்களாலே, அந்த வெளிக்காரணங்கள் நாம் நம்முடைய அஜ்ஞானமும் இருக்கலாம், மற்றவர்களுடைய அஜ்ஞானமும் இருக்கலாம். அவளுக்கு அதீனமான இருந்தோம்னா நமக்கு அந்த துக்கம் வரத்தான் செய்யும். ஹிரண்யகசிபுக்கு வசப்பட்ட எத்தனை பேர் அவ வந்து தர்மத்தையே அனுஷ்டிக்க முடியாம திண்டாடிட்டு இருந்தா. இப்ப அவளுக்கு எல்லாம் ஒரே விதமான கர்மாவா இருந்தது. ஹிரண்யகசிபுட்டையும் மாட்டிக்கணும்னு ஒரு செம்படவன் வலை வீசுறான். பல மீன்கள் மாட்டுறது, சில மீன்கள் மாட்டல. அப்ப இதுகள் தனியா புண்ணிய பவன் இருக்கு, மாட்டாத மீன்கள் மாட்டின்றதெல்லாம் இது அப்படின்னா அப்படி வச்சுட்டாலும் தப்பு வரும். ஏன்னு கேட்டா அநேக மீன்கள்
ஒரே விதமான துக்கத்தை அடையும்படியா ஒரே காலத்துல ஒரே விதமான கர்மத்தை எப்படி பண்ணிருக்க முடியும்? அது மாதிரி சம்பவிக்காது. அதனால நாம லோகத்துல, அதாவது சாஸ்திரத்தை புரிஞ்சு கொள்றச்சே லோகத்தினுடைய அசன்னிகிருஷ்ட வாச்சாச்ச துவயமத்திர ஜிஹாசிதம் தாத்ரூப்பேண பரிச்சித்தி தத் விபர்யத்தோபிவான்னு சாஸ்திரம். அதாவது மீமாம்சகால் சொல்ற. அப்படின்னா வேத வாக்கியத்தினால நாம் அறியாத அர்த்தங்கள் தான் அறிவிக்கப்படுகின்றன. அடியன் யாரு சொல்லுங்க. இல்ல சுவாமி, சொல்லட்டுமா? சரி சரி. அதனால அசன்னிகிருஷ்ட வாக்குனால, அப்ப வேத வாக்குனால ரெண்டு வெறுக்கப்பட்டிருக்கு. தாத்ரூப்பேண பரிச்சித்தி இதர இவைகளால, அதாவது இருக்கிறபடியே சொல்றதையும் சாஸ்திரம் வெறுக்கிறது, இருக்கிறத மாத்தி சொல்றதையும் சாஸ்திரம் வெறுக்கிறது. அதனால இல்லாதத, அதாவது நமக்கு தெரியாதத ஆனா இத்தர பிரமாண விரோதம் இல்லாதது தான் சாஸ்திரம் சொல்லும். இப்ப நமக்கு எதிர தெரியுற ஆடு மாடு கோழி குதிரை அப்படின்னு சாஸ்திரம் சொல்லாது. ஏன்னா அது நமக்கே பிரத்யக்ஷ பிரமாணத்தால் தெரியுது. ஆடுன்றது ஆடை பார்த்து, மாடு மாடை பார்த்து, கோழி கோழியை பார்த்துட்டு, குதிரை இப்படின்னு சொல்லாது. ஏன்னா அது விருத்தமாகவும் பேசாது. அப்ப என்ன சொல்லும்? இவைகள் எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமியான பரமாத்மா இருக்கான் அப்படின்னு ஒரு புது அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கும். எஸ்ய ஆத்மா சரீரம், எஸ்ய பிருத்திவி சரீரம், எஸ்ய ஆபசரீரம், எஸ்ய வாயு சரீரம், இப்படி நமக்கு தெரியாத அர்த்தத்தை அடியன் அறியாத அர்த்தத்தை சொல்லுமே தவிர நம்ம தெரிஞ்சின்ற அர்த்தத்துக்கு விருத்தமாயோ தெரிஞ்ச அர்த்தத்தையவோ சொல்லாது. அதனால இந்த இடத்துலயும் கர்மாத்தை பத்தி இப்போ நாம கர்மம்னு ஒன்ன கல்பிச்சு, நம்ம சாஸ்திரம் சொல்லிதான் கர்மத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அப்படி தெரிஞ்ச விஷயம் நாம நம்மளா புத்தியில கல்பிச்சு சுகதுக்கங்கள் வந்ததுனாலே பிரத்யக்ஷமான காரணங்கள் லோகத்துல நம்ம கண்ணதற்கு இருக்கிற காரணங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுகளால வர்றத நாம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அப்போ கர்மாவை காரணம் நாம சொன்னோம்னாக்கா கர்மா தேகத்தை கொடுத்துருக்குன்னு வேணா சாஸ்திரம் சொல்றது. அதனால நேரடியா சில வச்சனங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி வச்சனங்களாலே அப்படி இருக்கிற இடங்கள்ல வேணா அது காரணமா இருக்கலாமே தவிர ஒவ்வொரு சுகம் ஒவ்வொரு துக்கத்துக்கும் தனித்தனியே ஒரு கர்மா காரணமா இருக்கு அப்படின்றத சாஸ்திரங்கள்ல இருந்து பார்த்தா நமக்கு ஒண்ணு அப்படி தெரிய மாட்டேன்றது. கேள்விக்கு பதில் இருக்குதா உங்களுக்குலாம்? அடியன் சொல்லுங்க. அதுல ஒரு கேள்வி, சும்மா தேகத்தை கொடுக்கறதுனால உலகத்துல நடக்கிற காரணங்களால சுகதுக்கம் வரும் பொழுது ஒரே காரணத்தினால எந்த தேகம் கிடைச்சிருக்கோ அதை வச்சுட்டு சுகதுக்கங்கள் மாறுபடுறது இல்லையா? இப்போ ஒரு ஆமா நிச்சயமா மாறுபடும். அந்த ஒரு மரம் ஸ்தாவர இப்போ மனுஷனா இருக்கிறதுனால அத அந்த ஞானத்தை, அந்த தேகாத்ம அபிமானத்தை தொலைஞ்சு அந்த ஞானத்தை பெறக்கூடிய ஒரு அவனுக்கு அந்த வாய்ப்பு இருக்குன்றத தவிர்த்து பக்கம் அதை பார்க்கும் பொழுது அந்த கர்மாக்களை பெருகிக்கிற ஒரு பிரச்சனையும் இருக்கு இல்லையா மனுஷ தேகத்துல? இப்போ ஒரு சாவரமோ அந்த மாதிரி தேகம் கிடைக்கும் பொழுது அது இல்லைன்றது ஆறுதான். ஆனா அதுல ஞானமே ஏற்படப்படும். இதுல எவ்வளவுதோ ஆபத்துகள் இருந்தாலும் கூட எப்பவுமே ஞானத்தோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு மனுஷ தேகம் அதுக்கு மேற்பட்ட தேகங்கள்ல இருக்கு. மனுஷ தேகம், மனுஷ கந்தர்வ தேகம், ஆஜானஜான தேவன் என்ற தேகம், பித்ரு தேகம், கர்மதேவனுடைய தேகம், தேவனுடைய தேகம், இந்திரனுடைய தேகம், ப்ரகஸ்பதியினுடைய தேகம், பிரஜாபதியினுடைய தேகம், பிரஜாபதிகள் பல பேர் இருக்கா, தேவரிஷிகளுடைய தேகம், வசுக்களுடைய தேகம், ஆதித்யர்களுடைய தேகம், ருத்ரர்களுடைய தேகம், இப்படி வெவ்வேறு மேலுள்ள பிறவிகள், நமக்கு மேற்பட்ட பிறவிகள் எல்லாருக்கும் சாஸ்திர வசியத்தை இருக்கு. நமக்கு கீழ்பட்ட பிறவிகளுக்கெல்லாம் சாஸ்திர வசியத்தை இல்லை. ஏன்னா புரிஞ்சுக்கிற ஞானமே இல்லை. அதனால மனுஷ தேகம் அதுக்கு மேற்பட்ட தேகங்கள் எல்லாத்துக்கும் நல்ல வாய்ப்பு உண்டு. சாஸ்திரத்தை புரிஞ்சுண்டு அதுபடி நடந்து மோட்சம் போறதுக்கான வாய்ப்பு, திரும்பி தேகம் அடையாம இருக்கிறதுக்கான வாய்ப்பு மற்ற தேகங்கள்ல அது இல்லை. இப்ப இன்னொரு சந்தேகம். சொல்லுங்க. இப்போ ஒரு தேகத்துக்குள்ள ஒரு பாடி